8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல 5th சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவால்யூவேட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மதிப்பை கண்டுபிடிக்கணும். 9/132 இன்டூ -11/3. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆப்ரேஷன் இருக்குதுன்றத பார்க்கணும். அதாவது ஆட் பண்ண சொல்கிறாங்களா, மல்டிப்ளிகேஷனா, இல்லை சப்ட்ராக்ஷனா, டிவிஷனா அப்படின்றத பார்க்கணும். இன் கேஸ் ஆஃப் அடிஷன் சப்ட்ராக்ஷன், கூட்டல் கழித்தல்னா மட்டும் கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் ஒரே மாதிரியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். பட் இன் கேஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ சம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குதுங்களா. ஸோ அப்போது நம்ம இதை கேன்சல் பண்ணி போட போகிறோம். ஸோ அப்போது மேலே கேன்சல் பண்ணி போடும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அதனால் மேலே கீழேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 9/132 இன்டூ -11/3 கொஸ்டினை ரீரைட் பண்ணி எடுத்து எழுதுகிறோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் மேலே கீழே அப்படி தான் கேன்சல் பண்ணுமே தவிர மேலே மேலே கீழே கீழேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது இங்கே மேலே எடுக்கிறீங்கன்னா கீழே இங்கேயும் வந்ததுன்னா பண்ணலாம், அல்லது இங்கே வந்ததுனாலும் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ 9/132ன்றதுக்கு பதிலாக 3யும் 9ம் எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 3 1s are 3, இது பார்த்தீங்கன்னா 3 3s are 9. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ 11/132 பார்த்தீங்கன்னா 11 டேபிளில் 132 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் போகும். ஸோ அப்போது 11 1s are 11, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸை அப்படியே எடுத்து போட்டுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 11 12s are என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 132. 1ன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு கேன்சலேஷன் ப்ராசஸ் ஓவர். அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குது, 3 இருக்குது, 12 இருக்குது. ஸோ 3 12 எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போகும். ஓகேங்களா. இப்போ இது ரெண்டும் போகுது, நான் அடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு தடவை நியூமரேட்டர் ஒரு தடவை டினாமினேட்டரை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அது இங்கிருந்து இங்கே தான் அடிக்கணும், இங்கிருந்து இங்கே தான் அடிக்கணுன்றது கிடையாது. ஸோ 1 டைம் நியூமரேட்டர்னா 1 டைம் டினாமினேட்டர் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், சேம் டேபிளில் போச்சுன்னா மட்டும். ஸோ இப்போ இது 3 12 பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போகும். ஸோ 3 1s are 3, 3 4s are 12. ஸோ இங்கேயும் 1ன்னு வந்துட்டதுனால இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி பண்ணணும், மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி மேலே போடுங்க, கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்டூ -1. ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறத எடுத்து எழுதிட்டும் ப்ரொசீட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1/4, மேலே 1 இருக்குது, கீழே 4 இருக்குது, இன்டூ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -1/1. இப்போ இதுக்கு மேல்பட்டு இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மேலே மேலே பண்ணணும், கீழே கீழே, தட் இஸ் நியூமரேட்டர்ஸை தனியாக மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர்ஸை தனியாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 1s are 1. அடுத்தது 4 × 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -1/4. இதிலே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா -7/27 இன்டூ 24 -35. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டினை ரீரைட் பண்ணி எடுத்து எழுதும்போது மேலே கீழே. இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது நீங்கள் ஸ்பேஸ் தேவையான அளவு கூடலன்னா அப்படியே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு எழுதுவோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு -7/27 இன்டூ 24 -35. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 35 கேன்சல் ஆகும், ரைட்டுங்களா. 7ம் 35 எந்த டேபிளில் போகணும்னு பார்த்தீங்கன்னா 7 டேபிளில். 7 27 போகாது. ஸோ 7 35 போகுன்றதுனால 7 1s are 7 என்ன சிம்பிள் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 7 5s are 35 என்ன சிம்பிள் இருக்குதோ போட்டுக்கோங்க. ஸோ 1ன்னு வந்துருச்சுனாலே இந்த இடத்துல இதுக்கு மேல்பட்டு நம்மளால் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, 5 24 அடிக்கலாமான்னா போகாது, சேம் டேபிளில் போகாது. 24 27 பார்த்தீங்கன்னா ரெண்டும் 3 டேபிளில் போகும். ஸோ அப்போது 3 9s are 27, இது பார்த்தீங்கன்னா 3 8s are 24. இப்போ பாருங்கள் 1ன்னா நம்ம அதை செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அந்த இடத்துல எதுவும் ப்ரொசீட் பண்ண முடியாது. 8யும் 5யும் கேன்சல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே ஒரே டேபிளில் போகுதான்னு பார்க்கணும், போகலை. ஸோ ஓகே 8யும் 9யும் கேன்சல் பண்ண முடியுமானா அதுவும் பண்ண முடியாது. ஸோ லெஃப்ட் ஓவர் நம்பர்ஸ் என்னவோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். ஸோ -1/9 இன்டூ 8/-5. ஸோ இதுக்கு மேற்பட்ட இது எதுவுமே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நியூமரேட்டர் மேலே இருக்கிறது தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா -1 × 8 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 8. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -9 5s are 40. இல்லை மொத்தமாக எத்தனை மைனஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி அந்த கான்செப்ட்லையும் எடுத்து போடலாம். ஸோ மைனஸ் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். சாரி 9 5s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 45. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8/45. ஸோ பாசிட்டிவில் ஆன்சர் வரும். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.